வணக்கம் நண்பர்களே. பொன்னியின் செல்வன் நாவலுடைய 5வது பாகத்துல 8வது அத்தியாயம். இதுவரைக்கும் நம்ம இளவரசர் சூடாமணி விகாரத்திலிருந்து வெளிப்பட்டு தஞ்சை அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருந்த விதத்தை நாம் பார்த்தோம். ஒரு வியாபாரி போல வெளிக்கிளம்பலாம் என்று கிளம்பிய அவரை ராக்கம்மாள் வெளிப்படுத்தி விட்டாள். நாகைப்பட்டினத்தைச் சேர்ந்த தலைவர்களும் அதிகாரிகளும் இளவரசரை அங்க தங்க வைக்கிறாங்க. அதன் பிறகு தஞ்சை சிம்மாசனத்தை பற்றிய அவர்களுடைய ஆசையையும் வெளிப்படுத்துகிறார்கள். அதோட இளவரசரோடு சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமே தஞ்சையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இனி நம்ம பெரிய பழுவேட்டரையரை சந்திக்க போகிறோம். கிட்டத்தட்ட 5 பாகங்கள் பொன்னியின் செல்வன்ல முடிஞ்சிருச்சு. இந்த 5 பாகங்களிலும் நாம் பார்த்த பெரிய பழுவேட்டரையர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உண்மையான பெரிய பழுவேட்டரையராக இனி வர்ற 4-5 அத்தியாயங்களில் மாறுவதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் மிக மிக முக்கியமான அத்தியாயங்கள். ஒரு மனிதனுடைய மனம் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பழுவேட்டரையர் நந்தினியுடைய கைப்பாவையாக இத்தனை அத்தியாயங்களை கடந்து வந்து விட்டார். ஏதாவது ஒரு நிலையில அவர் தன் உண்மை நிலையை அடைய வேண்டும் இல்லையா? அந்த உண்மை நிலையை அவர் அடைவதற்கான சமயத்தை இந்த புயல் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த பாகத்துல நாகைப்பட்டினத்தில் ஏற்பட்ட புயல் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சுன்னு நம்ம பார்த்தோம். அருள்மொழிவர்மர் சூடாமணி விகாரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்து விட்டார். ஆதித்த கரிகாலர் நந்தினியோடு மனம் விட்டு பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த புயல் ஏற்படுத்தி கொடுத்தது. பூங்குழலி அரண்மனைக்குள் நுழைந்து விட்டாள். இத்தனை நாள் ஊமை மாதரசியாக இருந்த பெண் ஊமை ராணியாக மாறிவிட்டாள். இது எல்லாம் இந்த புயலால் ஏற்பட்ட மாற்றங்கள். இதே புயல் நம்ம பெரிய பழுவேட்டரையருடைய மனதையும் மாற்றப் போகிறது இனி வர்ற அத்தியாயங்கள்ல. இந்த அத்தியாயத்தை படிச்சு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 8ஆம் அத்தியாயம், படகில் பழுவேட்டரையர். புயல் அடித்த அன்று காலையிலேதான் பெரிய பழுவேட்டரையர் கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு புறப்பட்டார் என்பது நேயர்களுக்கு நினைவிருக்கும். கொள்ளிட நதி வரையில் அவர் வழக்கமான பாதையிலே சென்று பின்னர் கொள்ளிடக்கரை சாலை வழியாக மேற்கு நோக்கி திரும்பினார். சோழ நாட்டு கிராமங்களின் வழியாக அவர் நீண்ட பிரயாணம் செய்ய விரும்பவில்லை. மேற்கே சென்று திருவையாற்றுக்கு நேராக கொள்ளிடத்தை கடக்க விரும்பி சென்றார். வழக்கம் போல் 100கணக்கான பரிவாரங்களுடன் இச்சமயம் பெரிய பழுவேட்டரையர் புறப்படவில்லை. தாம் போவதும் வருவதும் கூடிய வரையில் எவருடைய கவனத்தையும் கவராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகையால் 10 பேரைத்தான் தம்முடன் அழைத்து கொண்டு போனார். திருவையாற்றுக்கு நேரே கொள்ளிடத்துக்கு வடகரையில் பழுவேட்டரையர் வந்தபோது அந்த பெரிய நதியில் வெள்ளம் 2 கரையும் தொட்டுக்கொண்டு பிரவாகமாக போய்கொண்டிருந்தது. அங்கிருந்த சிறிய படகில் குதிரைகளை கொண்டு போவது இயலாத காரியம். பெரும் காற்றுக்கு அறிகுறிகள் காணப்பட்டு கொண்டு இருந்தன. ஆகையால் திரும்பி போவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று குதிரைகளை வடகரையில் விட்டுவிட்டு பழுவேட்டரையர் தம்முடன் வந்த 10 வீரர்களுடன் படகில் ஏறினார். படகு நடு நதியில் சென்று கொண்டிருந்த போது புயல் வலுத்து விட்டது. படகோட்டிகள் இருவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகை செலுத்தினார்கள். நதி வெள்ளத்தின் வேகம் படகை கிழக்கு நோக்கி இழுத்தது. புயல் அதை மேற்கு நோக்கி தள்ள பார்த்தது. படகோட்டிகள் படகை தெற்கு நோக்கி செலுத்த முயன்றார்கள். இந்த 3 வித சக்திகளுக்கு இடையில் அகப்பட்டு கொண்ட படகு திரும்பி சக்கராகாரமாக சுழன்றது. பழுவேட்டரையரின் உள்ளத்திலும் அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்து கொண்டிருந்தது. நந்தினியின் எதிரில் இருக்கும் போது அவருடைய அறிவு மயங்கி போவது சாதாரண வழக்கம். அவள் கூறுவதெல்லாம் சரியாகவே அவருக்கு தோன்றும். வாழ்நாளெல்லாம் தமக்கு பிடிக்காமல் இருந்த ஒரு காரியத்தை நந்தினி சொல்லும் போது அது செய்வதற்குரியதாகவே அவருக்கு தோன்றிவிடும். ஏதேனும் மனதில் சிறிது சந்தேகம் இருந்தாலும் அவருடைய வாய் சரி சரி அப்படியே செய்வோம் என்று கூறிவிடும். சொல்லிய பிறகு வாக்கு தவறி எதுவும் செய்வதற்கு அவர் விரும்புவதில்லை. இப்போதும் அவரை தஞ்சைக்கு போய் மதுராந்தகரை அழைத்து வரும்படி நந்தினி சொன்னபோது சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டார். பிரயாணம் கிளம்பிய பிறகு அது சம்பந்தமாக பற்பல ஐயங்கள் எழுந்து அவர் உள்ளத்தை வதைத்தன. நந்தினியின் நடத்தையில் அணுவளவும் களங்கம் ஏற்படக்கூடும் என்று அவர் எண்ணவில்லை. ஆயினும் நந்தினியையொத்த பிராயமுடைய 3 வாலிபர்களுக்கு மத்தியில் அவளை தனியே விட்டுவிட்டு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் அடிக்கடி அவர் மனதில் தோன்றி வேதனை தந்தது. கந்தமாறன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன் ஆகிய 3 மீதும் அவர் குரோதம் கொள்வதற்கு காரணங்கள் இருந்தன. பொக்கிஷ நிலவரையில் நள்ளிரவில் தாமும் நந்தினியும் போய்கொண்டிருந்த போது கந்தமாறன் எதிர்பட்டு நந்தினியை தங்கள் மகள் என்று குறிப்பிட்டது அவர் நெஞ்சத்தில் பழுக்க காய்ச்சிய இரும்பினால் சூடு போட்டது போல பதிந்திருந்தது. அப்போது உண்டான குரோதத்தில் அவனை கொன்றுவிடும்படியாகவே காவலனுக்கு கட்டளையிட்டு விட்டார். பின்னால் அதை பற்றி வருந்தினார்.
எப்படியோ கந்தமாறன் பிழைத்து விட்டான். அவன் எப்படி பிழைத்தான், நிலவரை காவலன் எப்படி மாண்டான் என்னும் விவரத்தை இன்னமும் அவரால் அறிய முடியவில்லை. அதற்கு பிறகு கந்தன்மாறன் தன் அரண்மனையிலேயே சில நாள் இருந்ததையும் நந்தினி அவனுக்கு சிரத்தையுடன் பணிவிடை செய்ததையும் அவரால் மறக்க முடியவில்லை. பிறகு வந்தியத்தேவனும் கடம்பூரில் இருக்கிறான். முதலில் அந்த அதிக பிரசங்கி வாலிபனை பார்த்ததுமே அவருக்கு பிடிக்கவில்லை. பிறகு அவன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியிடம் தனியாக ஏதோ எச்சரிக்கை செய்ய விரும்பியதையும் தஞ்சை கோட்டையிலிருந்து ஒருவரும் அறியாமல் தப்பி ஓடியதையும் அறிந்தபோது அவருடைய வெறுப்பு அதிகமாயிற்று. அச்சமயம் சின்ன பழுவேட்டரையர் அவன் தப்பிச் சென்றதற்கு நந்தினி உதவி செய்திருக்கலாம் என்று குறிப்பாக சொன்னதையும் அவர் மறக்கவில்லை. அது ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. ஏனெனில் அவன் குந்தவை பிராட்டிக்கும் இளவரசர் அருள்மொழிக்கும் அந்தரங்க தூதன் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் அவனுக்கும் நந்தினிக்கும் தொடர்பு ஏதும் இருக்க முடியாது. ஆனாலும் அவனையும் நந்தினியையும் சேர்த்து எண்ணி பார்த்த போதெல்லாம் பெரிய பழுவேட்டரையரின் இரும்பு இதயத்தில் அனல் வீசியது. பிறகு ஆதித்த கரிகாலர் இருக்கவே இருக்கிறார். அவர் முன் ஒரு சமயம் ஒரு கோவில் பட்டரின் மகளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினார் என்பதும் அவள்தான் நந்தினி என்பதும் அவர் காதுக்கு எட்டியிருந்தது. அவர்கள் இப்போது சந்தித்திருக்கிறார்கள். எதற்காக? ஒன்று நிச்சயம். ஆதித்த கரிகாலன் பெரிய முரடனாய் இருக்கலாம், பெரியோர்களிடம் மரியாதை இல்லாதவனாய் இருக்கலாம். ஆனால் அவன் சோழ குலத்தில் உதித்தவன். அந்த குலத்திலே யாரும் பிறனில் விளையும் துரோகத்தை செய்ததே இல்லை. கரிகாலனும் பெண்கள் விஷயத்தில் நடத்தையில் மாசுமறுவற்றவன். ஆனால் நந்தினி, அவளை தாம் இவ்வளவு தூரம் நம்பி அவள் விருப்பப்படியெல்லாம் நடந்து வந்திருப்பது சரிதானா? அவளுடைய நடத்தையில் மாசொன்றும் இல்லை என்பது நிச்சயமா? அவளுடைய பூர்வாந்தரமே இன்னும் அவருக்கு சரிவர தெரியாது. அவருடைய சகோதரன் காலாந்தக கண்டன் அவளை பற்றி சொல்லாமல் சொல்லி பலமுறை எச்சரித்திருக்கிறான். தம்பி கூறியதே சரியாக போய்விடுமோ? நந்தினி தம்மை வஞ்சித்து விடுவாளோ? ஆஹா, கதைகளில் சொல்லுகிறார்களே, அது போன்ற வஞ்சக நெஞ்சமுள்ள ஸ்திரீகள் உண்மையிலேயே உலகத்தில் உண்டா? அவர்களில் ஒருத்தி நந்தினியா? இப்படி எண்ணிய போது பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் குரோதக் கனல் கொழுந்துவிட்டது என்றால், அதே சமயத்தில் நந்தினியின் மீது அவர் கொண்டிருந்த மோகத் தீயும் ஜுவாலை வீசியது. இவற்றினால் உண்டான வேதனையை மறப்பதற்காக பழுவேட்டரையர் தம் தலையை ஆட்டிக்கொண்டு தொண்டையையும் கனைத்துக் கொண்டார். 10 பேருக்கு மத்தியில் இருக்கிறோம் என்ற நினைவுதான் அவர் தமது பெரிய தடக்கைகளினால் நெற்றியில் அடித்துக் கொள்ளாமல் தடை செய்தது. அவரை அறியாமல் பெரிய நெடுமூச்சுக்கள் வந்து கொண்டிருந்தன. படகின் விளிம்புகளை இறுக பிடித்து கொண்டு பற்களை கடித்து கொண்டு, எல்லா உண்மைகளையும் இன்னும் 2 தினங்களில் தெரிந்து கொண்டு விடுகிறேன். இதுவரையில் செய்த தவறு போல் இனிமேல் ஒரு நாளும் செய்வதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டார். இதோடு 8வது அத்தியாயம் முடிந்தது. பெரிய பழுவேட்டரையருக்கு நந்தினியின் மேல் சந்தேகம் வந்துவிட்டது. நிறைய நேரங்கள் இந்த சந்தேகம் அவருக்கு வந்த வேகத்திலேயே காணாமலும் போயிருக்கிறது. ஆனா இப்ப உதித்திருக்கிற இந்த சந்தேகம் வலுப்பெற்று அவர் நந்தினியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மிக மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத இனி வர அத்தியாயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.